தமிழ்நாடு முதலமைச்சர் காணொளி காட்சி வாயிலாக பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டத்தை துவக்கி வைத்ததைத் தொடர்ந்து செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மு.பி.கிரி செங்கம் நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்து தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கி பணியாளர்களுடன் இணைந்து காலை உணவு உட்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் விரிவாக்க திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் சென்னை உள்பட 25 மாநகராட்சிகள், 141 நகராட்சிகள், 479 பேரூராட்சிகளில் பணிபுரியும் 1,29,689 தூய்மை பணியாளர்களுக்கு சுகாதாரமான மற்றும் ஆரோக்கியமான உணவு வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டத்தை துவக்க வைத்து தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மு.பி.கிரி செங்கம் நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்து தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி காலை உணவை சட்டமன்ற உறுப்பினர் மு.பி.கிரி தூய்மை பணியாளர்களுக்கு உணவுகள் வழங்கி தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து அவர்களுடன் அமர்ந்து காலை உணவு உட்கொண்டார். அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் மு.பி.கிரி பேசுகையில், இந்திய திருநாட்டில் யாரும் செய்ய முடியாத வரலாறு மற்றும் கூடிய திட்டமான தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்தார். இதனால் அதிகாலையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் உடல் ஆரோக்கியத்தோடும் உடல் வலிமையோடும் தூய்மை பணி மேற்கொள்வதற்கு ஏதுவாக இருப்பதாகவும், இதனால் தூய்மை பணியாளர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு தங்கள் பணிகளை தொடர்ந்து செய்வதற்கான மிக சிறப்பான திட்டமாக இத்திட்டம் உள்ளதாக தெரிவித்தார். சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் காலை, மாலை என 2 வேளைகளிலும் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சி காலை உணவு வழங்கும் திட்டம் தமிழ்நாடு முழுவதும் தற்போது துவங்கப்பட்டுள்ளது. மேலும் இதன் தொடர்ச்சியாக மதியம் நேரத்திலும் உணவு வழங்கக்கூடிய திட்டம் விரைவில் அறிவித்து, இதன் மூலம் காலை, மாலை என 2 வேளைகளிலும் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கக்கூடிய திட்டம் காலை உணவு வழங்கும் திட்டம் தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தி உள்ள தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தூய்மை பணியாளர்கள் என்றும் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என பேசினார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையாளர் பு. பாரத், நகர மன்ற தலைவர் சாதிக் பாஷா செங்கம், திமுக நகர கழக செயலாளர் அன்பழகன், நகராட்சி பொறியாளர் கிருபாகரன், தூய்மை ஆய்வாளர் பாலாஜி மற்றும் நகர மன்ற உறுப்பினர்கள் சந்தியா ராபின்சன், அஞ்சலை பாலு, சத்யாமுல்லை மன்னன், அமுதா தட்சிணாமூர்த்தி, ரேவதி முருகமணி, இந்திரா நாகராஜ், ஜெயவேல் மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன், நகர நிர்வாகிகள் முத்துகிருஷ்ணன், முருகன், மணி என்கின்ற பெரியதுரை, பழக்கடை பாலு மற்றும் செங்கம் நகராட்சி பணியாளர்கள் உடன் இருந்தனர்.